தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை, எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என CITU தொழிற்சங்க தலைவர் பேட்டி. எண்ணூர் அருகே உர தொழிற்சாலையின் திரவ அமோனியா குழாயில் ஏற்பட்ட கசிவு, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் என சுமார் 60 பேர் பாதிப்பு. கோரமண்டல் தொழிற்சாலை வாயு கசிவு பற்றி 24 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் தொழில்நுட்ப குழுவுக்கு உத்தரவு. கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல், பெரியகுப்பம், சின்னக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராம மக்கள் போராட்டம். சென்னை தண்டையார்பேட்டையில் இந்தியன் ஆயில் ஆலையில் கொதிகலன் வெடித்து விபத்து, ஒரு தொழிலாளர் உயிரிழப்பு, மேலும் 2 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திமுக ஆட்சியின் நோக்கம். சென்னையில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திகார் சிறைக்கு செல்ல ஓ பன்னீர்செல்வம் தயாராகிவிட்டார். யார் நினைத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி. ஒரு வழக்கில் பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ல எவராலையும் அழிக்க முடியாது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 7 இடங்களில் காவல்துறையினர் சோதனை. கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த துணைவேந்தர் ஜெகநாதன் மருத்துவமனையில் அனுமதி. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. வரும் 30, 31 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆங்கில மொழியில் பெயர் பலகைகள் வைப்பதற்கு எதிர்ப்பு. பெங்களூருவில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கிய கன்னட அமைப்பினர் கைது. உயர்கிறது கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை. குவிண்டாலுக்கு 11,160 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தாய்லாந்தில் கனமழையால் குடியிருப்பு பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளம், ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பு. ஆஸ்கர் வென்ற பாராசைட் திரைப்படத்தில் நடித்த தென்கொரிய நடிகர் திடீர் மரணம். காருக்குள் இறந்து கிடந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.